ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஃபேண்டசிஸ் நாவல்ஸ் தமிழ் ஆடியோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய எழுத்தாளர் அரவிந்தன் அவர்கள் எழுதிய மயக்கும் மாயை அவள் என்ற கதையை கேட்க போகிறோம். இந்த கதையை நாம் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கதையின் குரலாக நான் உங்கள் அன்பு தோழி அமுதா. சரிங்க, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை கொடுங்க. சரிங்க, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். மயக்கும் மாயை அவள். அத்தியாயம் 11. மாயா கூறியது போல அந்த சிறுவன் யார் என்று தெரியாத அந்த பெண்ணை பின்தொடர்ந்து கொண்டு அவளது வீடு வரை சென்றான். அவளுடைய வீடு 2 அடுக்குகளை கொண்ட ஒரு பழைய வீடு. பார்ப்பதற்கு மிகவும் பெரிதாக இருந்தது. அந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் அந்த பெண்ணும் அவளது கணவனும் வசித்து கொண்டிருந்தனர். மேல்தளத்தில் வேறு யாரோ தங்கியிருப்பது போல இருந்தது. மாயா சொன்னது போல வீட்டை கண்டுபிடித்து விட்டோம். இதற்கு மேல் நாம் இங்கு இருக்க தேவையில்லை, கிளம்பலாம் என நினைத்து அந்த சிறுவன் அந்த இடத்தை விட்டு செல்ல நினைத்தான். அப்பொழுது மேல்தளத்திலிருந்து யாரோ ஒருவன் கீழே இறங்கி வருவது போல இருந்தது. உடனே அவன் தன்னை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். மேல் தளத்திலிருந்து இறங்கியவன் பார்ப்பதற்கு வயதானவனைப் போல இருந்தான். அவன் கீழே இறங்கி நிற்கும் பொழுது திருவென முழித்து கொண்டு நின்றான். மற்றும் யாராவது வருகிறார்களா என சுற்றி இருந்த அனைத்து இடங்களையும் நோட்டமிட்டு கொண்டிருந்தான். அந்த சிறுவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்காக இவர் மேலிருந்து கீழிறங்கி வந்து திருவென முழித்து கொண்டிருக்கிறார் என யோசித்து கொண்டே பார்த்தான். அப்பொழுது அந்த கிழவன் திடீரென கீழ்த்தளத்தில் உள்ள வீட்டில் நுழைந்தான். அவன் அவ்வாறு நுழைந்ததும் என்னதான் நடக்கிறது என காத்திருந்து பார்க்கலாம் என்று நினைத்த அந்த பையன் அமைதியாக மரத்திலிருந்து ஜன்னல் வழியாக அந்த வீட்டின் உள்ளே பார்த்து கொண்டிருந்தான். வெளியில் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்ததால் மிகவும் களைத்திருந்த அந்த பெண் பொறுமையாக சென்று தன்னுடைய ஆடைகளை ஒவ்வொன்றாக கழற்றியபடி அருகில் இருந்த குளியல் அறை அருகே சென்றாள். தன் வீட்டில் யாரும் இல்லாததால் அவள் தன்னுடைய ஆடைகளை கழற்றி கொண்டிருந்தாள். மேலே இருந்து கீழே இறங்கி வந்த அந்த கிழவன் மெதுவாக அவளது வீட்டின் உள்ளே நுழைந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அவள் குளியலறை உள்ளே சென்றதும் அதன் வாயில் அருகே அமர்ந்தபடி கதவின் ஓட்டை வழியாக அவள் குளிப்பதை பார்த்து கொண்டிருந்தான். வயசான காலத்துல இதெல்லாம் உனக்கு தேவையா? இருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று நினைத்தபடி மரத்திலிருந்து கீழே இறங்கிய சிறுவன் வேகமாக சென்று அந்த வீட்டின் கதவை தட்ட ஆரம்பித்தான். அவன் அவ்வாறு தட்டியதும் யாரோ வந்துவிட்டார்கள் என்று நினைத்து பயத்தில் அங்கே இருந்த ஒரு உடைந்த ஜன்னலின் வழியாக தாவி குதித்தான் அந்த கிழவன். கீழே குதித்தவன் தரையில் விழுந்து புரண்டு பதறி அடித்து கொண்டு ஓடினான். அதன் பிறகு அந்த பெண் அவசர அவசரமாக குளித்துவிட்டு வந்தவள் யார் கதவை தட்டியது என பார்த்தாள். ஆனால் அங்கு யாரும் இல்லாததால் அவள் மீண்டும் உள்ளே சென்று விட்டாள். பிறகு அந்த சிறுவன் தான் பார்த்தது அப்படியே மாயாவிடம் சொல்ல வேண்டும் என நினைத்து மாயாவை பார்க்க வந்து கொண்டிருந்தான். அவன் திரும்ப வரும்போது சூரியன் மறைந்து இருட்டி இருந்தது. எனவே அவன் பொறுமையாக மாயா தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கு அவள் இல்லை. எனவே அவள் எங்கு சென்றிருப்பாள் என பொறுமையாக அவன் தேட ஆரம்பித்தான். சிவனேசனின் வீட்டில் எந்த ஒரு வேலையாட்களும் இல்லாமல் அமைதியாக இருந்தது. பகல் முழுவதும் அவர்கள் அனைவரும் மிகவும் கடினமாக உழைப்பதால் பொழுது சாய்ந்ததும் மிகவும் சீக்கிரமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு தூங்க ஆரம்பித்து விடுகின்றனர். அதனால் அந்த இடமே மிகவும் அமைதியாக இருந்தது. அவனும் பொறுமையாக ஒவ்வொரு அறையாக தேடிக்கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் சிவனேசனின் அறையின் பக்கம் வந்தான். அங்கு ஏதோ சத்தம் வருவதைப் போல அவனது காதுகளுக்கு கேட்டது. உடனே அவன் மெதுவாக அந்த சத்தம் வரும் திசையை நோக்கி சென்றான். அங்கே அவன் பார்த்த காட்சி அவனை அப்படியே சிலை போல நிற்க வைத்தது. அந்த அறையில் உள்ள சிவனேசன் ஒரு பெண்ணுடன் ஒன்றாக இருந்தான். ஆனால் அந்த பெண் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவளது முகம் ஒரு துணியினால் மூடப்பட்டிருந்தது. அந்த சிறுவனுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனுக்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. உள்ளுக்குள் பயம் ஏற்பட ஆரம்பித்தது. இதற்கு மேல் நாம் இங்கு நிற்கக்கூடாது என முடிவு செய்தவன் மெதுவாக சென்று சமையல் அறையில் தான் எப்பொழுதும் படுக்கும் அதே இடத்தில் படுத்து கொண்டான்.
மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் மாயா அந்த சிறுவனை காண கிச்சனுக்கு வந்திருந்தாள். அங்கே அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். உடனே அவனை எழுப்பி அந்த பெண்ணை பற்றிய தகவல்களை கேட்டறிந்தாள். அந்த சிறுவன் கூறிய தகவல்கள் அனைத்தையும் கேட்ட பிறகு மாயாவிற்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. அந்த பெண்ணை சுற்றி ஏதோ ஒன்று நடக்கிறது. அதனால் அந்த பெண் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். எப்படியாவது நாம் அவளை காப்பாற்ற வேண்டும் என நினைத்தாள். மறுநாள் அந்த சிறுவன் கூறியது உண்மைதானா என தன் கண்ணாலேயே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்தாள் மாயா. எனவே அவள் அந்த பெண்ணின் வீட்டை வந்தடைந்தாள். அதன் அருகில் உள்ள ஒரு பாழடைந்த வீட்டின் அருகே யாருக்கும் தெரியாமல் சென்றாள் மாயா. அதன் பின்பு அவள் மெதுவாக அந்த வீட்டில் என்ன நடக்கிறது என பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த பெண்ணின் கணவன் அந்த வீட்டின் உள்ளே நுழைந்தான். ஏய் ரஞ்சிதா, எங்கடி இருக்க? வீட்டை திறந்து போட்டுட்டு அங்க எவன் கூட படுத்து கிடக்குற என திட்டிக் கொண்டே உள்ளே நுழைந்தான். அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கா, இவன் என்ன லூசு மாதிரி இருக்கா, இவனை போய் எப்படி கட்டிக்கிட்டா என நினைத்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள் மாயா. தன் கணவனின் குரல் கேட்டதால் ரஞ்சிதா தான் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு அவனை நோக்கி வந்தாள். அப்பொழுது அவள் சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஓங்கி அறைந்தான். அவன் அவளது கன்னத்தில் அறைந்த வேகத்தில் அவள் அப்படியே சரிந்து கீழே விழுந்தாள். கதவை திறந்து போட்டுட்டு உள்ள எவன் கூட படுத்திருக்க என கூறிக்கொண்டே அவளை உதைத்தான். அவள் அழுது கொண்டே அப்படியே கிடந்தாள். அதன் பிறகு அவன் கொஞ்சம் கூட அவள் மீது கருணை காட்டாமல் கீழே விழுந்து கிடப்பவளை மதிக்காமல் தன்னுடைய ஆடைகளை கழற்றி அப்படியே போட்டான். பிறகு அவன் நேராக குளியல் அறையின் உள்ளே சென்றான். பிறகு ரஞ்சிதா மெதுவாக எழுந்து கீழே கிடந்த அவனது ஆடைகளை எடுத்து அருகே இருந்த ஒரு கூடையில் போட்டாள். அப்பொழுது பாத்ரூமில் இருந்து அவனுடைய கணவனது குரல் மீண்டும் கேட்டது. இங்க வச்சிருந்த சோப்பு எங்கடி போச்சு? சீக்கிரம் வேற சோப்பை எடுத்துட்டு வா என அவன் கத்தியதும் பயத்தில் அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு சென்று கொடுத்தாள். அப்பொழுது அவன் மீண்டும் அவளை ஓங்கி அறைந்தான். இந்த சோப்பு எடுத்துட்டு வரத்துக்கு உனக்கு இவ்வளவு நேரமா என அவளை திட்டி வெளியே அனுப்பினான். பிறகு அவன் குளித்து முடித்துவிட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வந்தான். அப்பொழுது மீண்டும் அவளை பார்த்து, ஏய் டாய்லெட் போயிட்டு தண்ணி ஊத்தாம வந்திருக்கேன், நீ போய் தண்ணி ஊத்திட்டு வா என திமிராக அவளை பார்த்து கூறினான். பிறகு அவள் ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று தண்ணீரை ஊற்றிவிட்டு வெளியே வந்தாள். இந்த பைத்தியக்கார கூடையா இந்த பொண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கு என அங்கு நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டே தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தாள் மாயா. பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தவன் தலையை துவட்டி கொண்டிருந்த துண்டை அப்படியே தூக்கி தரையில் எறிந்தான். பிறகு மெதுவாக சென்று ஒரு இடத்தில் அமர்ந்தான். அவன் அவ்வாறு அமர்வதை பார்த்ததும் இந்த நாய் என்ன பண்ண போகுதோ தெரியலையே என மனதிற்குள் நினைத்தபடி மாயா கவனித்து கொண்டிருந்தாள். கீழே அமர்ந்தவன் தனது மனைவி ரஞ்சிதாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதே ரஞ்சிதாவிற்கு புரிந்துவிட்டது அவன் எதற்காக அவளை அப்படி பார்க்கிறான் என்று. உடனே அவள் வேகமாக சென்று சமையல் அறையிலிருந்து ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துக்கொண்டு வந்தாள். அதை வாங்கியவன் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சாப்பிட ஆரம்பித்தான். சாப்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் சாப்பாடு கேட்டான். அவள் தனக்காக வைத்திருந்த சாப்பாட்டையும் சேர்த்து அவனுக்கு போட்டாள். அதை அனைத்தையும் சாப்பிட்டுவிட்டு அதே தட்டில் கை கழுவி வாய் கொப்பளித்து திரும்பவும் அதே தட்டில் துப்பினான். அவன் செய்யும் செயல்களை பார்க்க பார்க்க மாயாவிற்கு மிகவும் அருவருப்பாக இருந்தது. ஆனால் இந்த பெண் எப்படி இதை அனைத்தையும் சகித்து கொண்டு அவனுடன் வாழ்கிறாள் என மாயா ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள். இவனை மாதிரி ஒருத்தன் எனக்கு புருஷனா வந்தான், ஒரே நல்ல சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுடுவேன் என மனதிற்குள் நினைத்து கொண்டு வேடிக்கை பார்க்க மீண்டும் தொடங்கினாள். அதன் பின்பு ரஞ்சிதா சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாததால் பானையில் இருந்து தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு ஹாலில் பாயை விரித்து படுத்தாள். என்ன இது, அவளோட புருஷன் போய் ரூமில் படுத்துட்டான், இவ மட்டும் தனியாக ஹாலில் படுத்திருக்காளே என மனதில் நினைத்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் மாயா. அப்பொழுது ரஞ்சிதாவின் கணவன் படுத்திருந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. நேராக வந்து அவன் அவளை உள்ளே வரும்படி அழைத்தான். ஆனால் அவள் இன்று ஒரு நாள் மட்டும் வேண்டாம் என போராடி கொண்டிருந்தாள். அதை அவன் கொஞ்சம் கூட காதில் வாங்கவில்லை. அவளது கையை பிடித்து தன்னுடைய அறைக்கு இழுத்தான். அப்பொழுது அவள் மீண்டும் மீண்டும் மறுத்து கொண்டிருந்ததால் கோபம் அடைந்தவன் ஓங்கி அவளை உதைத்தான். அவன் உதைத்ததில் கீழே விழுந்தவளது தலைமுடியை கொத்தாக பிடித்து மேலே தூக்கினான். பிறகு அவன் அவளை அப்படியே தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றான். அதை பார்க்கவே மிகவும் பரிதாபமாக இருந்தது. மாயாவிற்கோ கோபம் தலைக்கு ஏறியது. அடுத்த சிறிது நேரத்திற்கு பிறகு
கசங்கிய மலரை போல அந்த அறையில் இருந்து கலைந்த ஆடைகளோடு வெளியே வந்தாள் ரஞ்சிதா. அத்தியாயம் 12. ரஞ்சிதா அனுபவிக்கும் துன்பங்களை பார்த்த மாயா அவளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என நினைத்தாள். அதன் காரணமாக அவளை நேரில் சந்தித்து பேச நினைத்தாள். மாயா நினைத்தது போல ஒரு நாள் ரஞ்சிதா சந்தைக்கு காய்கறிகளை வாங்க வந்திருந்தாள். இதுதான் தக்க சமயம் என்று நினைத்து அவளை தனியாக அழைத்தாள் மாயா. அதன் பிறகு மாயா அவளிடம் அவள் மீதுள்ள காயங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அது அனைத்தும் வேலை பார்க்கும் தருணங்களில் கீழே விழும்பொழுது ஏற்பட்ட தழும்புகள் என சமாளித்து விட்டாள். ஆனால் அதை எதையும் மாயா நம்பவில்லை. ஏனென்றால் அவள் ரஞ்சிதாவின் வீட்டில் நடந்ததை நேரில் பார்த்திருக்கிறாள். தொடர்ந்து ரஞ்சிதா தன்னிடம் எந்த ஒரு உண்மையும் சொல்லாததால் மாயா ஒரு முடிவெடுத்தாள். அதாவது தான் பார்த்த அந்த நிகழ்வை பற்றி கூற வேண்டும் என உடனே ரஞ்சிதாவிடம், நான் ஒரு நாள் புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடத்தெரு பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் எங்கேருந்து வந்ததுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போதான் உன்னை பார்த்தேன். அந்த சத்தம் போட்டது நீதான் என மாயா கூறியதும் ரஞ்சிதாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதன் பிறகு பதற்றத்துடன் ரஞ்சிதா மாயாவை பார்த்து, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல என்று கூற, அதற்கு மாயா உடனே, நீ எதுக்காக இப்படி என்கிட்ட பொய் சொல்ற? நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு என்ன உதவினாலும் செய்கிறேன். நீ படுற கஷ்டத்தை பார்க்க எனக்கே ரொம்ப பாவமாக இருக்கு. உன்னை மாதிரி என்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது என கூறிக்கொண்டிருந்தாள். தனக்கு நடந்த கொடுமைகளை மாயா பார்த்துவிட்டாள் என்று ரஞ்சிதாவிற்கு தெரிந்ததும் அவளது கண்கள் கலங்க ஆரம்பித்தன. இத்தனை நாட்களாக யாரிடமும் சொல்லாமல் தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டு அழுது கொண்டிருந்த ரஞ்சிதாவிற்கு தனக்கு நடக்கும் அநியாயங்களை கேட்க ஒரு ஆள் இருக்கிறார்கள் என நினைத்து அவளுடைய மனதில் ஒரு சிறு மகிழ்ச்சி ஏற்பட்டது. தன் எதிரே நின்றபடி அழுது கொண்டிருந்த ரஞ்சிதாவை பார்க்க மாயாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. உடனே மாயா அருகே சென்று அவளுடைய கண்களை துடைத்தாள். மாயா தன்னுடைய சகோதரியைப் போல தன்னுடைய கண்களை துடைத்து ஆறுதல் கூறுவதால் ரஞ்சிதாவிற்கு மனதில் இருந்த ரணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. மனதில் ஒரு உணர்வு தோன்ற அதன் பின்பு அவள் மாயாவை அணைத்தபடி அழுது கொண்டிருந்தாள். பிறகு இருவரும் தாங்கள் வாங்க வந்த அனைத்து பொருட்களையும் வாங்கிவிட்டு ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து பேச ஆரம்பித்தனர். ஆமா ரஞ்சிதா, அவர் தான் உன்னோட கணவரா? எதுக்கு அவர் உன்னை இப்படி அடிமை மாதிரி நடத்துறார்? அவர் எப்பவுமே அப்படித்தான். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் உன்னை ராணி மாதிரி வச்சுக்குவேன்னு சொன்னார். இப்போ ராணி மாதிரி வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, வேலைக்காரி மாதிரி வச்சிக்காம இருந்தாலே போதும் என்ற அளவுக்கு என் நிலைமை இருக்கு என கண்களில் வடிந்த கண்ணீரை புடவை முந்தானையால் துடைத்து கொண்டே கூறினாள் ரஞ்சிதா. என்ன ரஞ்சிதா சொல்ற? அப்போ உனக்கும் அவருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியிலிருந்தே பழக்கமா? ஆமாம், அவர் எங்கள் ஊருக்கு ஒரு முறை வந்திருந்தார். அவரோட ஃப்ரெண்டும் எங்கள் ஊரில் வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க. அதாவது புதுசாக எங்கள் ஊருக்கு ரோடு போடுற கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க. அதனால் அவர் அங்கே வந்திருந்தார். எங்கள் ஊரில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் இவர் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததாக ரொம்ப பணக்காரன்னு சொல்லியிருக்காரு. அதை நானும் நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்னை அடிக்கடி ஜாடமாடையாக பார்ப்பார். எனக்கும் அவர் பார்க்கறது பிடிச்சிருந்துச்சு. அப்படியே 2 பேரும் காதலிக்க ஆரம்பித்தோம். நாங்கள் காதலிக்கிறது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அதனால் எனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாண ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தாங்க. நானும் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்காம இவர் கூட ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது இவர் ஒரு டுபாகூர்னு. இதுக்கு மேலே நான் திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு போனால் என்னை கொன்னுருவாங்க. அதனால் இவன் கூடவே என்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்று ரஞ்சிதா கலங்கிய கண்களுடன் கூறினாள். சரி சரி, ஃபீல் பண்ணாத. கூடிய சீக்கிரம் உன் புருஷனுக்கு முடிவு கட்டலாம். அதுக்கப்புறம் அவன் உன் பக்கமே வராத மாதிரி பண்ணலாம் என மாயா கூறியதும் ரஞ்சிதா, நடந்தா நல்லா தான் இருக்கும் என்று கூறியபடி அமர்ந்திருந்தாள். அப்பொழுது மாயா ரஞ்சிதாவிடம், உங்ககிட்ட செலவுக்கு காசு இருக்கா? இந்த காசை வச்சுக்கோ. சப்போஸ் உனக்கு வேற ஏதாவது தேவை இருந்தால் சொல்லு, என்னால் முடிஞ்சதை உனக்கு செய்கிறேன் என கூறிவிட்டு தன்னிடம் இருந்த கொஞ்சம் பணத்தை அவளிடம் கொடுத்தாள். அந்த பணத்தை வாங்கி கொண்ட ரஞ்சிதா தனக்கு ஒரு வேலை வேண்டுமென மாயாவிடம் கூறினாள். அதற்கு உடனே மாயா, அவ்வளவு தானே, இதெல்லாம் ஒரு விஷயமா? நான் நாளைக்கே உனக்கு வேலை வாங்கித்தரேன். இந்த ஊரில் இருக்கிற சிவனேசன் பற்றி தெரியுமா உனக்கு? ஓ, நல்லாவே தெரியுமே. அந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற பெரிய வீடு தானே? ஆமாம்,
அதே வீடு தான், அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன். உன்னையும் நான் அங்கே சேர்த்து விடுறேன். நீ நாளைக்கு வேலைக்கு வந்துடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுறேன் என மகிழ்ச்சியோடு கூறினாள். மறுநாள் மாயா ரஞ்சிதாவிற்காக சிவனேசனிடம் பேசியிருந்தாள். அவனும் நீ விருப்பப்பட்டால் யாரை வேண்டுமானாலும் வேலைக்கு சேர்த்துக்கொள் என கூறினான். சாப்பாட்டில் விஷம் கலந்தவன் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக சமையல்காரன் ரங்கனை சிவனேசனின் ஆட்கள் அடித்ததால் அவன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தான். அதனால் தற்பொழுது சமைப்பதற்கு ஆள் இல்லாமல் மாயா சமைத்து கொண்டிருந்தாள். எனவே அந்த வேலை செய்வதற்காகத்தான் தற்பொழுது ரஞ்சிதாவை வரவழைத்தாள் மாயா. மறுநாள் ரஞ்சிதா வேலைக்கு வந்ததும் அவளை அங்கு ரங்கனுக்கு துணையாக சமையல் வேலை செய்து கொண்டிருந்த 2 சிறுவர்களிடமும் அறிமுகப்படுத்தி வைத்தாள். பிறகு எப்பொழுது என்ன சமைக்க வேண்டும் என்ற பட்டியலையும் ரஞ்சிதாவிடம் வழங்கினாள் மாயா. அது மட்டும் இல்லாமல் மாயா அங்கு வேலை செய்பவர்கள் அனைவரிடமும் சற்று அதிகார துணியில் பேசினாள். மாயா அங்கு இருப்பவர்களிடம் பேசுவதையும் அவள் நடந்து கொள்ளும் விதத்தையும் வைத்து ரஞ்சிதாவிற்கு பல குழப்பங்கள் ஏற்பட்டன. அதாவது மாயா நிஜத்தில் அந்த வீட்டில் வேலைத்தான் செய்கிறாளா என்று நினைக்கும் அளவிற்கு மாயாவின் செல்வாக்கு அந்த வீட்டில் மேலோங்கி இருந்தது. வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி எப்படி எஜமானியைப் போல இந்த அளவிற்கு அனைவரிடமும் நடந்து கொள்கிறாள் என ரஞ்சிதா ஆச்சரியமாக பார்த்தாள். எப்படி இருந்தால் நமக்கு என்ன, வேலை இருந்தால் சரி என நினைத்தபடி ரஞ்சிதா தன்னுடைய வேலைகளை செவ்வனே செய்ய ஆரம்பித்தாள். அதன்படி சமைத்து முடித்துவிட்டு மாலை வேலை ஆனதும் தான் சென்று வருகிறேன் என மாயாவிடம் கூறினாள். அதற்கு மாயா, சிறிது நேரம் காத்திரு, நான் சிவனேசன் ஐயாவிற்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு வந்துவிடுகிறேன் என கூறிவிட்டு வழக்கம் போல தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துக்கொண்டு சிவனேசனின் அறைக்கு சென்றாள். மாயா சென்று 1 மணி நேரத்திற்கு மேலாக இருக்கும். ஆனால் இன்னும் திரும்பவில்லை. நமக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் ஆகிக் கொண்டே இருக்கிறது. நமது கணவன் வருவதற்கு முன்னால் செல்ல வேண்டும் என ரஞ்சிதா நினைத்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அங்கு மாயா வந்து சேர்ந்தாள். மாயா சாப்பாடு கொண்டு செல்லும் முன்பு இருந்ததற்கும் தற்பொழுது திரும்பி வரும்பொழுது இருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்களை கண்டு கொண்டாள் ரஞ்சிதா. ரஞ்சிதாவும் ஒரு பெண் என்பதால் மாயாவின் ஒப்பனைகள் முன்பு இருந்ததற்கும் தற்பொழுது இருப்பதற்கும் சற்று வித்தியாசம் இருந்தது. அவளது ஆடைகள் ஆங்காங்கே கலைந்திருந்தன. அதன் பிறகு நேரமாகிவிட்டது, நான் சென்று நாளை வருகிறேன் என கூறிவிட்டு ரஞ்சிதா அந்த இடத்தை விட்டு கிளம்ப முற்பட்டாள். அப்பொழுது மாயா ரஞ்சிதாவிற்கு துணையாக அங்கிருந்த 2 சிறுவர்களில் ஒருவனை அவளோடு அனுப்பி வைத்தாள். அதன் பின்பு ரஞ்சிதாவும் அந்த சிறுவனும் ஒன்றாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். என்னதான் மாயா தனக்கு பல நல்லது செய்தாலும் அவள் மீது ஏதோ ஒரு சந்தேகம் ரஞ்சிதாவிற்கு எழுந்து கொண்டே இருந்தது. அதனால் அவளை பற்றி அந்த சிறுவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என நினைத்தாள். ஆமாம் தம்பி, நீ இந்த வீட்டில் எத்தனை நாளாக வேலை பார்க்குற? நான் இங்கே ஒரு 5 வருஷமாக வேலை பார்க்குறாக்கா. ஓ, நீ மாயா எல்லாம் 5 வருஷமாக இந்த வீட்டில் வேலை பார்க்குறீங்களா? இல்லைக்கா, இல்லை, நான் மட்டும்தான் 5 வருஷமாக வேலை பார்க்குறேன். மாயா அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 5-6 மாதம்தான் இருக்கும். என்ன தம்பி சொல்கிற, நிஜமாவா? ஆனால் மாயா அந்த வீட்டில் இருக்கிறத பார்த்தா பல வருஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவங்க கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு வந்தாங்க. அப்போதைக்கு பத்துமா அம்மானு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் பெரிய ஐயாவுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எடுப்படி வேலை செய்யத்தான் மாயா அக்கா வந்தாங்க. அதுக்கப்புறம் பத்துமா அம்மா ஊருக்கு போனாங்க. அடிக்கடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இப்படி ஏதாவது ஒன்று அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களால சரியாக ஐயாவை பார்த்துக்க முடியலை. அதுக்கப்புறம்தான் மாயா அக்கா சிவனேசன் ஐயாவை பார்த்துக்க ஆரம்பித்தாங்க என்று அந்த சிறுவன் கூறினான். இருவரும் பேசிக்கொண்டே ரஞ்சிதாவின் வீடு வரை வந்து சேர்ந்தனர். எப்பொழுதும் லேட்டாக வரும் தன்னுடைய கணவன் இன்று சீக்கிரமாக வந்து மேல் வீட்டில் இருப்பவனுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து ரஞ்சிதாவிற்கு தூக்கி வாரி போட்டது. உடனே அவள் அந்த சிறுவனை வீட்டிற்கு செல்லுமாறு கூறிவிட்டு வேகமாக தன்னுடைய வீட்டிற்கு ஓடினாள். அப்பொழுது இருவரும் மேலே என்ன பேசிக் கொள்கிறார்கள் என கேட்க நினைத்த ரஞ்சிதா மெதுவாக அவர்கள் இருவர் பேசுவது காதில் விழ வேண்டும் என்பதற்காக மாடிப்படியின் அடியில் சென்று யாருக்கும் தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ரஞ்சிதாவிற்கு கண்கள் பெரிதாக விரிந்தன. சி, இவனுங்கெல்லாம் மனுஷங்களா என மனதிற்குள் திட்டிக்கொண்டே கோபத்தில் நின்று கொண்டிருந்தாள். அத்தியாயம் 13. டேய், நான் இந்த வீட்டை விற்றுட்டு வெளியூரில் போய் செட்டில் ஆக போகிறேன். அதனால் இந்த வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வை. என்ன முதலாளி இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இந்த வீட்டை விற்றுட்டா நாங்கள் எங்கே போகிறது?
அதை ஏன் என்கிட்ட கேட்குற? நீ எங்கே போகிறேன்னு நீ தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா? இந்த வீட்டை வச்சு தான் நான் கல்யாணமே பண்ணியிருக்கேன். இந்த வீடு கூட இல்லைன்னா எனக்கு யாருமே பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் இப்போ விற்க போகிறதா சொல்கிறீங்களே. ஆமாண்டா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால் விற்கிறேன். முதலாளி, மேல் பகுதியை வேணும்னா யாருக்காவது கொடுத்துடுங்க. ஆனால் கீழே நாங்கள் குடியிருக்கிறதுக்கு மட்டும் விட்டுடுங்க. அது எப்படிடா முடியும்? மேலே உள்ள பாதியை மட்டும் யார் வாங்குவா? வாங்கினா மொத்தமாக தானே வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இருக்கிற தேவைக்கு மொத்தமாக விற்றாதான் சரியாக வரும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க முதலாளி, எங்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஒன்றை நினச்சாலும் பாவமாக தாண்டா இருக்குது. ஆனால் எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லையே. என்ன முதலாளி, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர், உங்களுக்கு போய் பண தேவை இருக்குன்னு சொல்கிறீங்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விற்றா உங்களுக்கு அந்த அளவு பெரிய பணம் கிடைக்காதே. அது என்னவோ உண்மைதாண்டா. ஆனால் இந்த வீட்டை விற்றா கொஞ்ச நாள் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்ன முதலாளி இப்படி சொல்லிட்டீங்க? இந்த வீட்டை விற்றா நீங்கள் எப்படி முதலாளி சந்தோஷமாக இருப்பீங்க? அடே, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? நான் இந்த வீட்டை எதுக்காக விற்க நினைக்கிறேன் தெரியுமா? தெரியாதுங்க முதலாளி. எதுக்காக முதலாளி விற்கிறீங்க? நான் இந்த வீட்டை விற்றுட்டு வடநாட்டு பக்கம் போய் கொஞ்ச நாள் தங்கியிருக்கலாம்னு இருக்கேன். அங்கே இருக்கிற அழகான குட்டிக்க கூட கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. அதனால தான் இந்த வீட்டை விற்க போகிறேன். என்ன முதலாளி இப்படி சொல்லிட்டீங்க? அங்கே இருக்கிற வடநாட்டுக்காரிங்க கூட இருக்கிறதுக்காகவா இவ்வளோ பெரிய வீட்டை விற்க போகிறீங்க? அடேய், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. வடநாட்டுக்காரிங்க ஒவ்வொருத்தையும் சிகப்பா அழகா லட்டு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தையும் உன் பொண்டாட்டி மாதிரி செம்ம அழகா இருப்பா. என்ன முதலாளி இப்படி சொல்கிறீங்க? நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன். அங்கே இதெல்லாம் சாதாரணம். அவளுகளோட புருஷனுங்களே அவளுகளை அனுப்பி வைப்பாளுங்க. நீயும் வேணா வா, ஒரு நாள் அங்கே இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சு பாரு. அதுக்கப்புறம் உனக்கே தெரியும். நீ அப்புறம் அங்கேயே தங்கிடுவ. இந்த ஊரில் உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறத மறந்து. முதலாளி நிஜமாவா சொல்கிறீங்க? அட ஆமாடா, உங்ககிட்ட நான் எதுக்காக போய் சொல்ல போகிறேன் என்று மேல் வீட்டில் இருந்த வயதானவன் கூறிக்கொண்டிருப்பதை ரஞ்சிதாவின் கணவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அவர்கள் இருவரும் பேசுவதை மாடிப்படியின் கீழே நின்று கேட்டுக்கொண்டிருந்த ரஞ்சிதாவிற்கு கோபம் தலைக்கேறியது. இவனுங்க எல்லாம் மனுஷனுங்களா? இப்படி கேடுகட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கானுங்க என அவர்கள் இருவரையும் மனதில் திட்டிக் கொண்டிருந்தாள். அது மட்டும் இல்லாமல் அப்பொழுதுதான் அவளுக்கு ஒரு உண்மை தெரிந்தது. அதாவது இந்த வீடு அவளுடைய கணவனுக்கு சொந்தமானது இல்லை என்பது. திருமணத்திற்கு முன்பு இது தன்னுடைய வீடு என்று கூறி அவளை திருமணம் செய்து கொண்டான். அது மட்டும் இல்லாமல் அவளை ஒவ்வொரு நாளும் அடிமை போல நடத்தி வந்திருந்தான். ஆனால் தற்பொழுது இந்த வீடும் அவனுடையது இல்லை என தெரிந்ததும் ரஞ்சிதா மிகவும் வேதனைப்பட்டாள். பேசாம நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்டிருக்கணும். தேவையில்லாம இவனோட ஆசை வார்த்தைக்கு மயங்கி இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே என மனதிற்குள் நினைத்தபடி கண் கலங்கினாள் ரஞ்சிதா. பெண்களை வெறும் ஆபாச பொருளாக பார்க்கும் இவர்கள் இருவரையும் ஏதாவது செய்ய வேண்டும் என ரஞ்சிதா மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் தன்னால் அவர்களை ஏதாவது செய்ய முடியுமா என மறுபுறம் அவளது மனம் சற்று தடுமாறியது. மாடியில் ரஞ்சிதாவின் கணவனும் அந்த வயதானவனும் பேசிக்கொண்டிருக்க ரஞ்சிதா வேகமாக சென்று இரவு உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவளுடைய கணவன் வந்த உடனேயே சாப்பாடு வேண்டும் என்று கேட்பான். அவள் இல்லை என்றால் வழக்கம் போல அவளது உடல் சிவந்து போகும் அளவிற்கு அவளை அடித்து துன்புறுத்துவான். அவசர அவசரமாக ரஞ்சிதா சமைத்து முடித்தாள். அவள் நினைத்தது போல அவளுடைய கணவன் சிறிது நேரத்தில் கீழே வந்தான். வந்த உடனேயே, ஏய் அங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வந்து சாப்பாடு எடுத்து வை என்று அதிகாரத்திலும் ஆணவத்திலும் அவளை அழைத்தான். ரஞ்சிதாவோ மனதிற்குள், இவனுக்கு சம்பாதிக்கவும் துப்புல்ல, பொண்டாட்டியை நல்லா வச்சுக்கவும் துப்புல்ல, சொந்த வீடும் இல்லை, அப்படி இருந்தும் இவனெல்லாம் எப்படிதான் இவ்வளவு திமிரா பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது என ரஞ்சிதா மனதிற்குள் நினைத்து கொண்டு அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தாள். எப்பொழுதும் ஏதாவது சாப்பிடும்போது குறை கூறிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருப்பவன் இன்று எதுவும் பேசாமல் எதையோ நினைத்து கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்பொழுதே அவளுக்கு புரிந்துவிட்டது, இவன் மேல் வீட்டில் இருந்தவன் கூறியதை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கிறான் என்று. ஒருவேளை அது என்னவாக இருக்கும்? வீட்டை பற்றி இருக்குமா அல்லது வடநாட்டு பெண்களை பற்றி இருக்குமா என தன் கணவனின் முகத்தை பார்த்தபடி யோசித்து கொண்டிருந்தாள். எப்பொழுதும் சாப்பிட்டு விட்டு மீண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டிருப்பவன் அன்று பாதி சாப்பாட்டிலேயே கையை கழுவினாள். அவளுக்கு அது வினோதமாக இருந்தது.
ஏன் அவன் சாப்பிடவில்லை என்ற எண்ணம் ஒரு புறம் இருந்தாலும் உள்ளுக்குள் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அப்பாடா, ஒரு தொல்லை ஒழிஞ்சது, நாம் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கலாம் என நினைத்து கொண்டிருந்தவள் பகல் முழுவதும் சிவனேசன் வீட்டில் சமையல் அறையில் நின்றதாலும் வேலை முடித்து வீட்டிற்கு வந்து தன் கணவனுக்காக வேக வேகமாக சமைத்ததாலும் மிகவும் அசதியாக இருந்தது அவளுக்கு. குளித்து முடித்துவிட்டு சாப்பிடலாம் என நினைத்தவள் நேராக சென்று குளித்து கொண்டிருந்தாள். மறுபுறம் வீடு தன்னை விட்டு போகப் போகிறது. இனிமேல் நாம் என்ன செய்வது? இத்தனை நாட்களாக இவளை நாம் அடிமை போல வைத்திருந்தோம். ஆனால் இதற்கு மேல் நமக்கு இந்த வீடு இல்லை என தெரிந்தால் நம்மை முற்றிலுமாக மதிக்க மாட்டாள் என தன் மனைவியை பற்றி நினைத்து கொண்டே படுத்திருந்தான் ரஞ்சிதாவின் கணவன். ரஞ்சிதாவின் கணவனுக்கு தூக்கம் துளி கூட வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி இதிலிருந்து தப்பிப்பது, அந்த கிழவனை என்ன சொல்லி சமாளிப்பது, என்ன செய்தால் அவன் இந்த வீட்டை விற்காமல் இருப்பான் என அவனது மனதிற்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்படி அவனுள் எழுந்து கொண்டிருந்த அனைத்து கேள்விகளின் நடுவே அவனுடைய மனைவி ரஞ்சிதாவின் முகம் அடிக்கடி வந்து போனது. மறுபுறம் மேல் மாடியில் அந்த வயதானவனும் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். அவனுக்கும் தூக்கம் வரவில்லை. தான் மூட்டிய புகை எப்பொழுது பற்றி எரியும் என அவன் காத்து கொண்டிருந்தான். அவன் மது மற்றும் மாதுவுக்கு அடிமையாக இருந்தான். அவனுடைய சொத்துக்களையும் இழந்திருந்தான். எனவே மீதமிருந்தது தற்பொழுது ரஞ்சிதா தங்கியிருக்கும் அந்த வீடு மட்டும்தான். இதை விற்று தனக்கு இருக்கும் மற்ற கடன்களையும் அடைத்துவிட்டு எங்கேயாவது சென்று வசிக்கலாம் என முடிவு செய்தான். அதனால்தான் தற்பொழுது அவன் இந்த வீட்டை விற்க முயல்கிறான். ஆனால் ரஞ்சிதாவின் கணவனிடம் வடநாட்டு பெண்களுக்காக இந்த வீட்டை விற்கப் போவதாக கூறினான். ரஞ்சிதாவின் கணவன் சபல புத்தி கொண்டவன். அவன் ரோட்டில் நடந்து செல்லும் பொழுது தன் எதிரில் வரும் பெண்களை கண்ணிமைக்காமல் பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் பல வருடங்களாக அவன் அந்த கிழவனுடன் இருப்பதால் இவன் செய்யும் பல வேலைகளை அவன் கவனித்திருக்கிறான். இருந்தாலும் அதை அவர் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. எனவே இவனை எப்படி கவிழ்க்க வேண்டும் என்ற வித்தையை அவர் நன்கு கற்று வைத்திருந்தார். அதனால்தான் அவனுக்குள் இருக்கும் பெண்ணாசையை தூண்டிவிட்டார். மகுடிக்கு தலையசைக்கும் பாம்பை போல ரஞ்சிதாவின் கணவனும் மேலே தங்கியிருக்கும் அந்த வயதானவன் கூறியதையே நினைத்து கொண்டிருந்தான். ரஞ்சிதா குளித்து கொண்டிருக்கும் பொழுது வந்து கொண்டிருந்த தண்ணீர் நின்றது. திடீரென தண்ணீர் நின்றதை பார்த்த ரஞ்சிதாவிற்கு அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது, இன்றைய நாள் முழுவதும் சிவனேசனின் வீட்டில் வேலை செய்ததால் மோட்டார் போட்டு தொட்டியில் தண்ணீரை நிரப்பாமல் விட்டுவிட்டோம். நல்ல வேளை, நாம் 2-3 பாத்திரங்களில் பிடித்து வைத்திருப்பதால் நிதானமாக குளித்துவிட்டு சென்று பிறகு போட்டுக்கொள்ளலாம் என நினைத்து கொண்டே குளித்து கொண்டிருந்தாள். ரஞ்சிதா குளித்து கொண்டிருக்கும் பொழுது வெளியே யாரோ வருவது போல சத்தம் கேட்டது. தன்னுடைய கணவன் தான் தூங்காமல் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான் என நினைத்து ரஞ்சிதா குளித்து கொண்டிருந்தாள். குளியலறை அருகில் வரை வந்த அந்த சத்தம் பாதியிலேயே நின்றுவிட்டது. என்ன காரணம் என யோசித்து கொண்டே ரஞ்சிதா குளித்து கொண்டிருந்தாள். அவள் குளிக்கும் பாத்ரூமில் தாழ்பால் உடைந்திருப்பதால் அந்த கதவு மெல்ல திறந்தபடி இருந்தது. பாத்ரூம் கதவிற்கு நேர் எதிர்ப்புறம் திரும்பி நின்று ரஞ்சிதா குளித்து கொண்டிருந்தாள். தனக்கு பின்னால் யார் நிற்கிறார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அவள் யதார்த்தமாக பின்னால் திரும்பி பார்க்க அங்கு மேல் வீட்டில் இருக்கும் அந்த வயதானவன் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே அவள் கதவில் தொங்கிக் கொண்டிருந்த தன்னுடைய ஆடையை எடுத்து தன் உடலை மூடினாள். அதே நேரம் அந்த வயதானவனுக்கு பின்னால் ரஞ்சிதாவின் கணவன் வந்து நின்றான். ரஞ்சிதாவிற்கு பயத்தில் இதயம் வேகமாக துடித்தது. சாதாரணமாகவே ரஞ்சிதாவின் கணவன் மிகவும் கொடுமைப்படுத்துவான். தற்பொழுது குளியல் அறையில் ஆடையில்லாமல் நிற்கும் பொழுது இந்த வயதானவன் வேறு வந்துவிட்டான். இதை பார்த்த தன்னுடைய கணவன் தன்னை என்ன செய்ய போகிறானோ என்று பயத்தில் நடுங்கிக் கொண்டு நின்றாள். அவளது உடல் முழுவதும் தண்ணீரில் நனைந்திருந்தாலும் அவளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 14. சாதாரணமாகவே ரஞ்சிதாவின் கணவன் ஒரு சைக்கோவை போல நடந்து கொள்வான். இன்று என்ன செய்ய போகிறான் என தெரியவில்லையே என நினைத்தபடி ரஞ்சிதா பயத்தில் நின்று கொண்டிருந்தாள். அந்த வயதானவன் கொஞ்சம் கூட பயமில்லாமல், மேலே டாய்லெட்டில் தண்ணி வரல, தண்ணி எடுக்க கீழே வந்த, இங்கே வந்து பார்த்தா உள்ள உன் பொண்டாட்டி நிற்கிறா, ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வந்து மேலே வை என ரஞ்சிதாவின் கணவனை பார்த்து கூறிவிட்டு அவர் மேலே சென்றார்.
ரஞ்சிதாவுக்கு உண்டான பயமும் பதற்றமும் கொஞ்சம் கூட குறையவில்லை. ஏனென்றால் தன்னுடைய கணவன் எப்பொழுது எப்படி நடந்து கொள்வான் என அவளுக்கு தெரியாது. கண்டிப்பாக அவன் தன்னை தவறாகத்தான் நினைத்திருப்பான் என ரஞ்சிதா உறுதியாக நினைத்தாள். அந்த கிழவன் மேலே சென்ற பிறகு ரஞ்சிதாவின் கணவன் மெதுவாக ரஞ்சிதாவின் அருகே வந்தான். அவன் அவளை நெருங்கி வர வர அவளுக்கு பயம் அதிகரித்து கொண்டே இருந்தது. ரஞ்சிதாவின் அருகே வந்தவன் அவளை முறைத்து பார்த்தபடி நின்றான். பிறகு அவன் எதுவும் பேசாமல் ஒரு பக்கெட்டில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேலே உள்ள வீட்டிற்கு கொண்டு சென்று கொடுத்துவிட்டு கீழே வந்தான். ரஞ்சிதாவின் கணவன் மேலே சென்று வருவதற்குள் அவள் தன்னுடைய ஆடைகளை போட்டுக்கொண்டு பெட்ரூமில் தூங்குவதற்கான மெத்தை விரிப்பை சரி செய்து கொண்டிருந்தாள். மறுபடியும் கீழே வந்த ரஞ்சிதாவின் கணவன் அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. அவன் அமைதியாக படுத்துவிட்டான். அவனது அந்த செயல் அவளுக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இங்கு என்ன நடக்கிறது? நிஜமா நாம் நிஜத்தில் இருக்கிறோமா அல்லது கனவில் இருக்கிறோமா என யோசிக்கும் அளவிற்கு அவளது கணவனின் நடவடிக்கைகள் இருந்தன. ரஞ்சிதா தன் கணவனின் மாற்றத்தை எண்ணியபடியே தூங்க ஆரம்பித்து விட்டாள். நடுஜாமத்தில் ரஞ்சிதாவின் கணவனுக்கு முழிப்பு வந்தது. உடனே அவன் எழுந்து அருகே வைத்திருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான். தண்ணீரை குடித்துவிட்டு திரும்பியவுடன் அவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் அவனது அருகில் ரஞ்சிதா இல்லை. தான் மட்டும் தனியே படுத்திருக்கிறோம் என்பதை அவன் உணர்ந்தான். உடனே அவன் வேகமாக எழுந்து ஓட ஆரம்பித்தான். ஒருவேளை பணத்திற்காகவும் இந்த வீட்டிற்காகவும் தன்னுடைய மனைவி அந்த வயதானவனுடன் சமரசம் செய்து கொண்டாளா என மனதிற்குள் நினைத்தபடி வேகமாக ஓட ஆரம்பித்தான். மேலே செல்வதற்கான படிகளில் அவசர அவசரமாக ஏறினான். அப்பொழுது அவனது கால் தடுக்கி பொத்தென்று கீழே விழுந்தான். அவன் கீழே விழுந்ததும் அவனது தலையில் அடிபட்டது. அதிலிருந்து உதிரம் சொட்ட ஆரம்பித்தது. அவன் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வலியை மறந்து மிகவும் வேகமாக மேலே இருக்கும் அறையை நோக்கி ஓடினான். அங்கு அந்த வயதானவன் மட்டும் ஹாலின் நடுவே ஒரு நாடாக்கட்டில் போட்டு படுத்து கொண்டிருந்தார். அவர் மட்டும் தனியே படுத்திருப்பதை பார்த்ததும் தான் அவனுக்கு நிம்மதி வந்தது. பிறகு பதற்றத்தில் தன் உடம்பில் ஏற்பட்டிருந்த வியர்வையை துடைத்து கொண்டே கீழே வந்து கொண்டிருந்தான் ரஞ்சிதாவின் கணவன். அப்பொழுது படியின் கீழே ரஞ்சிதா நின்று கொண்டிருந்தாள். என்னங்க, இந்த நேரத்தில் எதுக்காக மேலே போயிட்டு வரீங்க? ஏன் நான் போகக்கூடாதா? நீ போக போறியா மேலே? நான் எதுக்காக மேலே போக போகிறேன்? நீங்கள் போயிட்டு வந்தீங்களே, அதனால் கேட்டேன். நான் ஏன் போனேன், எதுக்கு போனேன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மூடிக்கிட்டு போய் படுறி என்று தன்னுடைய வழக்கமான பேச்சில் கூறினான். அவன் அவ்வாறு பேசுவான் என எதிர்பார்த்த ரஞ்சிதாவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எப்பொழுதும் அவனது பேசும் விதம் இப்படியே இருக்கும். அதனால் அவளுக்கு அது பழகிவிட்டது. அவன் அவ்வாறு கூறியதும் அந்த இடத்தை விட்டு செல்ல நினைத்த ரஞ்சிதாவிடம் மீண்டும் அவன், நீ இவ்வளவு நேரம் எங்கே போன என கேட்டான். அதற்கு அவளோ பாத்ரூம் சென்று வந்ததாக கூறினாள். ரஞ்சிதாவின் அந்த பதிலை கேட்டதும் அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். ஆனால் அவனது மனதிற்குள் ஏதோ பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருப்பதை ரஞ்சிதா புரிந்து கொண்டாள். இதற்கு மேல் நாம் இங்கு நின்றால் தேவையில்லாமல் எதையாவது கேட்டு நமது நிம்மதியை கெடுத்து விடுவான். எனவே நாம் சென்று தூங்கலாம் என நினைத்து அவள் அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள். அன்றைய இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்தபடி ஏதேதோ நினைத்து கொண்டிருந்தான் ரஞ்சிதாவின் கணவன். ஆனால் அவளோ நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் ரஞ்சிதாவின் கணவன் வழக்கம் போல வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது, சென்று வருகிறேன் என கூறிவிட்டு சென்றான். எப்படியும் தன் கணவன் வர பொழுதாகிவிடும், அதனால் நாம் வேலைக்கு சென்று வரலாம் என்று நினைத்தவள் சிவனேசன் வீட்டிற்கு வேலைக்கு வந்தாள். சிவனேசனின் வீட்டில் இளவரசி போல மாயா சுற்றி திரிந்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்க பார்க்க ரஞ்சிதாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பொறாமையாகவும் இருந்தது. தன்னுடைய வீட்டில் கூட தன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஆனால் இவளோ வேலை பார்க்கும் இடத்தில் இளவரசி போல சுற்றி வருகிறாள் என மனதிற்குள் நினைத்தாள். ரஞ்சிதா சமையல் அறையில் தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு அங்கு தனக்காக ஒத்தாசை செய்து கொண்டிருக்கும் சிறுவர்களுடன் பேசி கொண்டிருந்தாள். என்ன, எல்லாரும் ஜாலியா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல என்ற குரல் அவர்கள் இடையே திடீரென ஒலித்தது. அப்பொழுது அங்கு பேசிக்கொண்டிருந்த ரஞ்சிதா மற்றும் அந்த சிறுவர்கள் யார் என தலையை திருப்பி பார்த்தனர். அது வேறு யாரும் இல்லை, மாயாதான். ஒன்றுமில்ல மாயா, வேலை முடிஞ்சுது, அதான் சும்மா இந்த பசங்க கூட பேசிட்டு இருக்கேன் என ரஞ்சிதா அவளிடம் கூறினாள். ஓ அப்படியா, சரி, நீ ஃப்ரீயா இருந்தா வா, நம்ம பின்னாடி தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம்.
என்று மாயா அவளை அழைத்ததும் ரஞ்சிதாவும் சரி என கூறினாள். அதன் பின்பு இருவரும் ஒன்றாக அந்த வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்திற்கு சென்றனர். சிவநேசனின் வீட்டு தோட்டத்தில் அழகிய மலர் செடிகள் நிறைய இருந்தன. அதிலிருந்து பூக்களை பறித்து அவன் தன்னுடைய பூஜைக்கு பயன்படுத்துவான். இப்பொழுது அவனால் நடக்கக்கூட முடியாது என்பதால் பூஜை செய்யும் பொறுப்பை மாயாவிடம் கொடுத்திருந்தான். எனவே அவள் அதற்காக பூ பறிக்க ரஞ்சிதாவை அழைத்து கொண்டு சென்றாள். என்ன ரஞ்சிதா, வேலைக்கு சேர்ந்து முழுசா ஒரு நாள் ஆச்சு, நீ இதுவரைக்கும் ஒன்றுமே சொல்லலை? என்ன சொல்லணும்? சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை மாயா. நான் அப்படி சொல்லலை. வேலை எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா, என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாமல் இருக்கியே, அதான் கேட்டேன். ஓ அதுவா, வேலையெல்லாம் ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போவும் வீட்டில் இருக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் வெளியில் வர்றது கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என இருவரும் பேசிக்கொண்டே பூக்களை பறித்து கொண்டிருந்தனர். ரஞ்சிதாவும் மனம் விட்டு மகிழ்ச்சியோடு பேசிக்கொண்டிருந்தாள். அப்படியே அன்றைய நாள் கழிந்தது. தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பினாள் ரஞ்சிதா. அப்பொழுது அவளுக்கு பெரிய ஆபத்து காத்திருந்தது. அதாவது அவளுடைய கணவன் அவளுக்கு முன்னரே வீட்டிற்கு வந்திருந்தான். தன்னுடைய மனைவி வீட்டில் இல்லை என்பதை பார்த்து அவனுக்கு கோபம் வந்தது. இவள் எங்கு சென்றிருப்பாள், யாருடன் சென்றிருப்பாள், நம்மிடம் சொல்லாமல் செல்லும் அளவிற்கு தைரியம் எப்படி அவளுக்கு வந்தது என யோசித்து கொண்டே அவன் அந்த வீட்டில் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்தான். மறுபுறம் ரஞ்சிதா தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்கி கொண்டு மனதில் உள்ள கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் தன்னுடைய வீடு திறந்து கிடப்பதை பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஐயோ, ஏதாவது திருடன் வீட்டின் உள்ளே நுழைந்து விட்டானா என நினைத்து அவள் பயத்தில் வேகமாக வீட்டை நோக்கி ஓடினாள். அங்கே ஹாலில் உள்ள சேரில் கோபமாக அவளுடைய கணவன் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்ததும் அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இவர் எப்பொழுது வந்தாள் என நினைத்து கொண்டே தான் வாங்கி வைத்திருந்த பொருட்களை நேராக கிச்சனின் உள்ளே வைத்தாள். அந்த நேரத்தில் வேகமாக உள்ளே நுழைந்து அவளது கணவன் அவளது தலைமுடியை கொத்தாக பிடித்தான். அவளை தர தர என இழுத்து கொண்டு ஹாலுக்கு வந்தான். எங்கடி போன இவ்வளவு நேரம்? எவன் கூட போய் படுத்துட்டு வர? நான் யார் கூடயும் போகலங்க, நான் வேலைக்கு தான் போயிட்டு வரேன். வேலைக்கு போறியா? யாரை கேட்டு வேலைக்கு போற? யார்டி உன்னை போக சொன்னது என கேட்டுக்கொண்டே அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவளது சிவந்த கன்னம் அவன் அறைந்த அறையில் மேலும் சிவந்து காணப்பட்டது. அவனுடைய கை விரல்களின் அச்சுக்கள் அவளது கன்னத்தில் அப்படியே பதிந்திருந்தன. நானும் போனா போகுதுன்னு பார்த்தா நீ ரொம்ப தான் போயிட்டு இருக்க. இனிமே இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த வீட்டுக்கு தானா வரும் என்று கூறியபடி அவளை அடித்தான். வலி தாங்க முடியாமல் அவள் அலறினாள். அந்த அலறல் சத்தம் மேல் வீட்டில் இருந்த அந்த கிழவனுக்கு கேட்டது. கீழே நடப்பவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். ரஞ்சிதாவை அடித்துவிட்டு வெளியே செல்ல முற்பட்டான் அவளது கணவன். அப்பொழுது மேல் வீட்டில் இருந்த அந்த கிழவன் அவனிடம், டே தம்பி, மேலே திரும்பவும் தண்ணி வரல, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வா என்று கூறிவிட்டு சென்றான். உடனே அவன் ரஞ்சிதாவை தண்ணீர் எடுத்துக்கொண்டு மேலே சென்று கொடுக்கும்படி கூறிவிட்டு வெளியே சென்றான். ரஞ்சிதா மேலே தண்ணீர் கொண்டு செல்வதற்காக ஒரு பக்கெட்டில் தண்ணீரை பிடித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது மேலே இருந்த கிழவன் அங்கு தொட்டியில் இருந்த தண்ணீரை பிடுங்கிவிட்டான். அதனால் அது கீழே சிதறி காணாமல் போனது. அவன் நினைத்தது போல தற்பொழுது ரஞ்சிதா ஒரு பக்கெட்டில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேலே வந்து கொண்டிருந்தாள். இதுதான் தக்க சமயம், எப்படியாவது அவளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என நினைத்தான் அந்த கிழவன். ரஞ்சிதா மேலே வருவதை பார்த்ததும் அவன் சென்று ஒளிந்து கொண்டான். ரஞ்சிதாவும் தான் எடுத்து வந்த தண்ணீரை அங்கு இருந்த பாத்ரூமில் கொண்டு வைத்தாள். அப்பொழுது பூனையைப் போல அவளது பின்னால் வந்தான் அந்த கிழவன். அத்தியாயம் 15. ரஞ்சிதா ஒரு வாளி நிறைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேலே இருந்த அந்த கிழவன் உபயோகிக்கும் பாத்ரூமில் வைத்துவிட்டு திரும்பினாள். அப்பொழுது அந்த கிழவன் அவளை அணைப்பதற்காக நெருங்கினான். அவனது அந்த செயலை கண்டதும் ரஞ்சிதாவிற்கு தூக்கி வாரி போட்டது. வயசான காலத்துல எதுக்கு இப்படி வெறியோடு சுத்துறாங்க என மனதிற்குள் அவனை திட்டிக் கொண்டே அந்த இடத்திலிருந்து வெளிவர முற்பட்டாள். ஆனால் அவன் அவளை செல்ல விடாமல் அங்கும் இங்குமாக கையை நீட்டியபடி தடுத்து கொண்டிருந்தான். அந்த வயதான அவன் தன்னை நெருங்க நெருங்க அவளுக்கு சற்று பதற்றமாக ஆரம்பித்தது. உடனே அவள் வேகமாக அவனை பிடித்து தள்ளினாள்.
பாத்ரூம் தரையில் ஈரம் இருந்ததால் அவன் வழுக்கி கீழே விழுந்தான். உடனே ரஞ்சிதா அந்த இடத்திலிருந்து மிகவும் வேகமாக ஓடி வந்தாள். ரஞ்சிதா வேகமாக ஓடி வந்து படிகளில் இறங்கும் பொழுது ஒரு படியில் அவளுடைய கால் தடுமாறி கீழே விழுந்தாள். அப்படியே அவள் உருண்டு கொண்டு கீழே வரும்பொழுது அங்கே சுவற்றில் உடைந்து நீட்டிக்கொண்டிருந்த கம்பியை பார்த்து விட்டாள். அவள் கீழே உருண்டால் நிச்சயம் அந்த கம்பி அவளது கழுத்தை பதம் பார்த்துவிடும் என்பது அவளுக்கு தெரிந்தது. உடனே அவள் படியின் பக்கவாட்டில் கைப்பிடிக்காக போடப்பட்டிருக்கும் அந்த 2 அடி சுவற்றை பிடித்தபடி படியில் உருளாமல் அப்படியே நின்றாள். அப்பொழுது அவள் நினைத்தது போல சுவற்றில் நீண்டு கொண்டிருந்த அந்த கம்பி அவளது கழுத்தின் அருகே இருந்தது. நல்ல வேளை, அந்த கம்பியை முன்னரே பார்த்துவிட்டோம். இல்லையென்றால் அந்த கம்பி நமது கழுத்தில் குத்தி நாம் இறந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நினைத்தபடி எதுவும் கெடுதல் நடக்காததால் சற்று நிம்மதி அடைந்தாள். அதன் பின்பு அவள் மெதுவாக எழுந்து தன்னுடைய வீட்டின் உள்ளே சென்று சமைத்து கொண்டிருந்தாள். தன் கணவன் எங்கும் வேலைக்கு செல்லக்கூடாது என கூறியதால் அவளால் தற்பொழுது சிவனேசனின் வீட்டிற்கு கூட செல்ல முடியாமல் இருந்தாள். இப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையில் இருந்து எப்பொழுதுதான் விடுவு காலம் பிறக்குமோ என மனதிற்குள் நினைத்து கொண்டு மிகுந்த வேதனையுடன் சமைத்து கொண்டிருந்தாள். மறுபுறம் சிவனேசனின் வீட்டில் ரஞ்சிதா வேலைக்கு வராததால் மாயாவிற்கு வேலை சற்று அதிகமாகவே இருந்தது. ரஞ்சிதா ஏன் திடீரென வேலைக்கு வரவில்லை, என்ன காரணமாக இருக்கும் என மாயா யோசித்து கொண்டிருந்தாள். எனவே சாயங்காலம் வேலை முடிந்ததும் கிச்சனில் இழுபடி வேலை செய்யும் சிறுவர்களில் எவனையாவது ஒருவனை அனுப்பி வைக்கலாம் என நினைத்தாள். நாளாக ஆக சிவனேசனின் உடல்நிலை நன்கு தேறி வருவதால் சிவனேசன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். தன்னுடைய தேவைகளை தானே செய்து கொள்ளும் அளவிற்கு அவனது உடலில் பலம் வந்தது. தன்னுடைய அறையில் மட்டுமே ரகசியமாக சந்தித்து கொண்டிருந்த மாயாவை தற்பொழுது அவன் நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருந்தான். நடக்க ஆரம்பித்ததில் இருந்து அவன் மாயாவின் பின்னாலேயே சுற்றி கொண்டிருந்தான். சிவனேசன் எங்கெல்லாம் செல்கிறானோ அங்கே மாயா வந்தாள். அப்படி இல்லை என்றால் மாயா இருக்கும் இடத்தில் சிவனேசன் இருந்தான். எனவே அங்கு வேலை செய்யும் அனைவருக்கும் மாயா மற்றும் சிவனேசன் இருவருக்கும் இடையே ஏதோ ஒரு உறவு இருக்கிறது என தெரிய ஆரம்பித்தது. அது ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரிவதற்கு முன்னால் நாம் இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என சிவனேசன் நினைத்தான். அது மட்டும் இல்லாமல் மாயா தன் வீட்டிற்கு வந்ததிலிருந்து தான் தனக்கு நல்லது நடக்கிறது, நாம் பிழைக்கவே மாட்டோம் என்று டாக்டர் கூறினார். ஆனால் இப்பொழுது நம்மால் எழுந்து நடக்க முடிகிறது என சிவனேசன் நினைத்தான். அது மட்டும் இல்லாமல் மாயாதான் தன்னை காப்பாற்ற வந்த தேவதை என அவன் நினைத்தான். அந்த பரமேஸ்வரனே நமக்காக மாயாவை இங்கு அனுப்பி வைத்து விட்டார். இனிமேல் நாம் எதற்கும் கவலைப்படாமல் மாயாவுடன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என சிவனேசன் மனதிற்குள் பல கனவுகளை கண்டான். பல நாட்களாக வீட்டை விட்டு வெளியில் செல்லாததால் சிவனேசன் தன்னுடைய நண்பனான வாசுவுடன் தன்னுடைய தென்னந்தோப்பிற்கு சென்றான். அங்கு தென்னை மரத்தின் நிழலில் வாசுவும் சிவனேசனும் அமர்ந்தனர். அந்த தருணத்தில் சிவனேசன் தென்னை மரத் தோட்டத்தின் அழகை ரசித்து கொண்டே மனதிற்குள் எதையோ நினைத்து கொண்டிருந்தான். சிவனேசனின் மனதில் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என வாசு மிகவும் எளிதாக கண்டுபிடித்தான். சிவனேசனை பற்றி வாசுவை தவிர வேறு யாருக்கும் முழுமையாக தெரியாது. அதனால் சிவனேசனின் முகத்தை வைத்தே அவன் மனதில் உள்ள குழப்பத்தை அவன் கண்டுபிடித்தான். என்ன சிவனேசா, நான் வந்ததிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்க, எதையோ நினச்சிக்கிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லை வாசுதேவா, சும்மாதான். ஒன்றும் இல்லைன்னு நீ மற்றவங்கிட்ட சொல்லு சிவனேசா, ஆனால் என்கிட்ட சொல்லாத. இந்த உலகத்திலேயே உன்னை அதிகமாக புரிஞ்சுக்கிட்டது நான் மட்டும்தான். ஆனால் நீ என்கிட்டயே இப்படி எதுவும் சொல்லாமல் மறைக்கிறியே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பா, நான் வேறு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதான் அது சரியாக வருமா வராதான்னு தெரியலை. அப்படி எதை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்த சொல்லு, அதை என்னால் தீர்த்து வைக்க முடியதான்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதை செய்யலாமா வேணாமான்னு குழப்பமாக இருக்கு வாசுதேவா. நண்பா, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், அதை தெளிவாக கேட்டுக்கோ. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதை உடனே செஞ்சிடணும். அதை விட்டுட்டு இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரிதான் வாசுதேவா, இனிமே நான் எதை பற்றியும் யோசிக்க போகிறதில்ல. நான் என்னோட வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறேன். சரி சிவனேசா, இப்போவாவது சொல்லு, எதை பற்றி யோசிச்ச, என்ன விஷயம்? நான் கூடிய சீக்கிரம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்க வாசுதேவா. ரொம்பவே நல்ல விஷயம் சிவனேசா. நீ எவ்வளவு நாள் தான் தனியாக இருப்ப? உனக்குன்னு ஒரு துணை இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அதனால் நீ இப்போ எடுத்த முடிவு சூப்பர்.
ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் தான் ஒத்துக்குவாங்களான்னு தெரியல. யாரா இருந்தால் நமக்கு என்ன நண்பா, நாம கேட்டு பொண்ணு தர முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா என்ன என வாசுதேவன் கூறியதும் சிவநேசனின் முகத்தில் வெட்கம் வந்தது. மிக பெரிய வீடு இருந்தும் அதிக அளவு சொத்து இருந்தாலும் யாரும் இல்லாத அனாதையைப் போல எத்தனை நாட்கள் வாழ்ந்தான். ஆனால் இன்று மாயாவின் வருகை அவனை முற்றிலுமாக மாற்றியது. மாயா தன் வாழ்வில் வந்ததிலிருந்து அவனுக்கு கிடைத்த அத்தனை சந்தோஷங்களும் அவனது வாழ்நாள் முழுவதும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். எனவே அவன் மாயாவை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள நினைத்தான். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு குடும்பம் என்று எதுவும் இல்லை என்பதால் அவளை திருமணம் செய்து கொள்ள எந்த ஒரு தடையும் இருக்காது என சிவநேசன் நினைத்தான். மறுபுறம் ரஞ்சிதா வீட்டில் தன்னுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு தன்னுடைய கணவனையும் மேல் வீட்டில் இருக்கும் கிழவனையும் எவ்வாறு தண்டிப்பது என யோசித்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு வீட்டின் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. உடனே அவள் தன்னுடைய கணவன்தான் வந்துவிட்டான் என நினைத்து வேகமாக ஓடி சென்று கதவை திறந்தாள். ஆனால் அங்கு தன் கணவனுக்கு பதிலாக மாயா நின்று கொண்டிருந்தாள். மாயாவை பார்த்ததும் தானாக ரஞ்சிதாவின் கண்கள் கலங்கின. ரஞ்சிதாவிடம் சென்று, எதுக்காக இப்படி அழுகிறாய், ஏன் இன்னைக்கு நீ வேலைக்கு வரல என கேட்டுக்கொண்டிருக்க ரஞ்சிதா மாயாவை கட்டி அணைத்து கொண்டாள். ரஞ்சிதாவால் பேசக்கூட முடியவில்லை. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ரஞ்சிதாவின் நிலையை புரிந்து கொண்ட மாயா அவளது முதுகை தடவி கொடுத்தபடி அவளை அணைத்து கொண்டு நின்றாள். சிறிது நேரத்தில் கண்களை துடைத்து கொண்டு தன்னுடைய வேதனையை மாயாவிடம் கூற ஆரம்பித்தாள் ரஞ்சிதா. ரஞ்சிதாவின் நிலையை முழுமையாக கேட்டதும் அவளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என மாயா நினைத்தாள். அதனால் அவளுடைய கணவன் நல்வழிக்கு வர ஏதாவது செய்ய வேண்டும். முதலில் மேலே தங்கியிருக்கும் கிழவனை எப்படியாவது இந்த இடத்திலிருந்து ஓட வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடன் சேராமல் ரஞ்சிதாவின் கணவன் ஒழுக்கமாக இருப்பான் என மாயா நினைத்தாள். அதன் பிறகு மாயா மற்றும் ரஞ்சிதா இருவரும் பேசி ஒரு திட்டத்தை வகுத்தனர். பின்பு அதை செயல்படுத்துவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து இருவரும் காத்திருந்தனர். தாங்கள் இருவரும் தீட்டிய திட்டத்தை எப்படியாவது இன்று இரவு செயல்படுத்தி விட வேண்டும் என நினைத்த மாயா, அதற்குள் சிவநேசனின் வீட்டில் இருக்கும் வேலைகளை முடித்துவிட்டால் நமக்கு எந்த இடையூறும் இருக்காது, இங்கு வந்து செல்லலாம் என நினைத்தாள். உடனே அவள் ரஞ்சிதாவிடம் கூறிவிட்டு மீண்டும் சிவநேசனின் வீட்டை நோக்கி விரைந்தாள். ரஞ்சிதா மனதிற்குள், ஒவ்வொரு நாளும் கத்தி மேல நடக்கிற மாதிரியே இருக்கு, கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் என நினைத்தபடி அமர்ந்திருந்தாள். ரஞ்சிதா தன்னுடைய வேதனையை எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில் அவளுடைய கணவனும் மேல் வீட்டில் இருக்கும் அந்த கிழவனும் போதையில் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு தள்ளாடியபடி நடந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் பார்க்க ரஞ்சிதாவிற்கு கோபம் தலைக்கேறியது. இப்பொழுதே கையில் ஒரு அருவாளை எடுத்து இருவரையும் வெட்ட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் அதை தன்னால் செய்ய முடியாது, அதற்குள் தான் அகப்பட்டு விடுவோம் என்ற பயத்தினால் அவள் எதையும் செய்யாமல் அமைதியாக இருந்தாள். ரஞ்சிதாவின் கணவனும் அந்த வயதானவனும் ஒன்றாக வீட்டின் உள்ளே நுழைந்தனர். அப்பொழுது இருவருக்கும் சாப்பாடு கொண்டு வரும்படி ரஞ்சிதாவின் கணவன் அவளிடம் உத்தரவிட்டான். ஏன் இவர் இவ்வாறு செய்கிறார்? எப்பொழுதும் இந்த கிழவன் மேலேதானே சாப்பிடுவான், ஆனால் இன்று எதற்காக கீழே இவருடன் வந்திருக்கிறான் என அவள் யோசித்து கொண்டே வெறுப்புடன் கிச்சனுக்கு சென்று சாப்பாட்டை கொண்டு வந்தாள். அவள் இருவருக்கும் குனிந்து சாப்பாடு போடும் பொழுது அந்த கிழவன் அவளை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது அந்த பார்வை அவளுக்கு அருவருப்பை அளித்தது. அந்த கிழவன் தன்னிடம் அத்துமீறும் போதெல்லாம் அவளுக்கு தன் கணவன் மீது கோபம் அதிகரித்தது. தொடரும்.